இங்க ஆன்மரியாங்கிற இந்த பொண்ணு ஸ்கூல்ல லாங் ஜம்ப் தாண்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. அந்த ஸ்கூல்ல இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர் ஒரு 10 வார்த்தை இல்லாம நம்மளால இங்கிலீஷே பேச முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருந்த இந்த குட்டி பொண்ணு என்னால ஒரு நிமிஷம் முழுக்க இல்லாம இங்கிலீஷ் பேச முடியும்னு சொல்றா. எப்படின்னு டீச்சரும் கேட்கும் போது இந்த பொண்ணு 1 2 3 4ன்னு இங்கிலீஷ்லயே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. 1 2 3ல 1000 வரைக்கும் ஏங்கிற வேர்டே யூஸ் ஆகாது. இதெல்லாம் பார்த்த அந்த டீச்சரும் இந்த பொண்ணு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் எல்லாரும் முன்னாடியுமே இந்த பொண்ணை பாராட்டுறாங்க. ஒரு நாள் இந்த இங்கிலீஷ் டீச்சரை அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிடி சார் எதையோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அதை இந்த குட்டி பொண்ணு பாத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணு பிரின்சிபல் ரூமுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அந்த இங்கிலீஷ் டீச்சர் இந்த பிடி சாரை பத்தி எதையுமே சொல்லவே இல்ல. எந்தவித ஆதாரமும் இல்லாம என்னை உட்கார வச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு இந்த பிடி சாரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணும் அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டேல லாங் ஜம்ப்ல கலந்துக்கிறா. இவ என்னதான் நல்லா லாங் ஜம்ப் தாண்டினாலும் அந்த பிடி சார் இவள ஃபவுல்னு சொல்லி வெளியில அனுப்பிடுறாரு. இந்த குட்டி பொண்ணு தான் நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த பிடி சாரும் இவள பழி வாங்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த குட்டி பொண்ணும் நம்மளாலனா இன்னமே ஸ்போர்ட்ஸ் டேலயே கலந்துக்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறா. இந்த பிடி சாரை எப்படியாவது பழி வாங்கணும், இவரை யாரையாவது வச்சு அடிக்கணும்னு ஒரு ரவுடிய தேடிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.